In the absence of information, we jump to the worst conclusions. அப்படி ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். மாஸ்டர்ஸ் பண்ணணும், அதே சமயத்துல நான் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிற எல்லாருக்கும் MSW ஒரு நல்ல சாய்ஸ். இத சொல்றதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கும் ஒரு கேள்வி, சோஷியல் ஒர்க்னா என்ன, சோஷியல் சர்வீஸ் பண்றது அப்படின்னு உங்க எல்லாரோட மனசுலயும் தோணும். ஆனா சோஷியல் ஒர்க்கும் சோஷியல் சர்வீஸும் வேற வேறன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு மனுஷனோட தேவையை நம்ம நிறைவேற்றி வைக்கிறோம்னா அது சோஷியல் சர்வீஸ். அதே மனுஷனோட தேவையை அவனே நிறைவேற்றுறதுக்கு அவனை கேப்பபிள் ஆக்குறோம்னா அது சோஷியல் ஒர்க். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கம்யூனிட்டியில இருக்க மக்கள் தங்களுடைய தேவைகளுக்கு பினான்சியலா ரொம்ப டவுன் ஆயிருக்காங்க அப்படின்னு தெரியும் போது நம்மளால முடிஞ்ச பினான்சியல் ஹெல்ப் அவங்களுக்கு பண்ணும் போது அது சோஷியல் சர்வீஸ் ஆகுது. அதுவே அவனுக்கு ஒரு நல்ல எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுத்து அவனே அவனுடைய தேவையை நிறைவேற்றிக்க வைக்கிறது சோஷியல் ஒர்க் ஆகுது. ஓகே, MSW பெஸ்ட்னு சொன்னேன் இல்லையா, அத நீங்க லேடி டாக் காலேஜ்ல பண்ணீங்கன்னா இன்னும் பெஸ்ட்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா லேடி டாக் காலேஜ் 2006ல இருந்து இந்த MSW ப்ரோக்ராம ப்ரொவைட் பண்றாங்க. இவங்க நார்மலா வெறுமனே தியரிட்டிக்கலா சொல்லி கொடுத்துட்டு இல்ல 1-2 ஃபீல்ட் ஒர்க்கோட முடிச்சிருவாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. இவங்க ஃபீல்ட் ஒர்க் அப்படின்ற விஷயத்துக்குள்ளேயே 4 இன்டர்ன்ஷிப்ஸ், ஒரு ரூரல் கேம்ப், அதோட முக்கியமா ஒரு ரிசர்ச்சும் பண்ண வைக்கிறாங்க. அவங்க இவங்களோட எல்லா ஸ்கில்லையும் டெவலப் பண்றதுக்கு ஸ்ட்ரீட் பிளே, ஃபோக் ஆர்ட் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் கத்து கொடுக்கறாங்க. இது எல்லாத்தையும் ப்ரொஃபஷனல் லேர்னிங் என்விரான்மெண்ட்ல கொடுக்கறதுனால காம்படிட்டிவ் ஸ்கில்ஸும் டெவலப் ஆகுது. நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாங்க, மல்டி டாஸ்கிங் ஸ்கில்ஸ் டெவலப் பண்றாங்க, செல்ஃப் ஆக்சுவலைஸ் ஆகுது, ஹை சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட இருக்காங்க. சோ நீங்க எல்லாரும் MSW லேடி டாக் காலேஜ்ல படிச்சு நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன். தேங்க்யூ.